வணக்கம் குழந்தைகளே. இன்று நான் சொல்லப்போகும் கதை சைவ குரவர்களில் 4வரில் ஒருவரான திரு திருநாவுக்கரசர் என்ற மகானை பற்றி. இவர் சிறந்த சிவபக்தர். இவர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருவாமூர் என்ற ஊரில் பிறந்தார். பிறப்பிலேயே இவர்கள் சைவ மதத்தை சேர்ந்தவர்களாக மிகுந்த பக்தி செய்பவர்களாக இருந்தார்கள். இவருக்கு திலக்கவதி என்ற ஒரு தமக்கையும் உண்டு. ஆனால் இந்த திருநாவுக்கரசர் இவர் இயற்பெயர் மருள் நீக்கியார்னு பேர். இவர் என்ன பண்ணுறார், சைவ மதத்திலேருந்து சமண மதத்துக்கு மாறிடுறான். அந்த ஊர் ராஜா மகேந்திர பல்லவனும் சமண மதத்தை ஃபாலோ பண்ணுறதுனால இவரும் அவருக்கு சொல்லி அது மாதிரி மதத்தை மாறிடுறார். இப்படி இருக்கிறதே அவள் தமக்கை ரொம்ப வருத்தப்படுறா. அப்படி சமண மதத்தை விட்டுட்டு இப்படி நீ சைவ மதத்தை விட்டுட்டு இப்படி மாறிட்ட அப்படின்னு. இவர் அக்கா சொல்கிறத கேட்காம இருந்துட்டுருக்கார். திடீர்னு இவருக்கு ஒரு வயிற்று சூளை நோயின்னு வயிற்று வலி, தீராத வயிற்று வலி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அவள் அக்கா கிட்ட வர அவள் அக்கா சொல்கிறா, நீ நம்ம ஆதியிலேருந்து நம்ம சைவ மதத்தில் இருக்கோம், அப்படி பாட்டு பாடுவே நீ உனக்கு வயிற்று வலி தீரணும்னா சிவனை நினச்சிட்டு மனசுருகி ஒரு பாட்டு பாடு, உனக்கு சரியாகும் அப்படிங்கிறான். ஸோ இவரும் சரி வயிற்று வலி அப்படியா சரியாக போனால் போதுன்ட்டு பாட்டு பாடுறார். பாடி முடித்த உடனே வயிற்று வலி அப்படி இருந்த இடம் தெரியாமல் போயிடுது. இவருக்கு பெரிய நம்பிக்கை வந்துடுதாக, இப்போ ஏற்பட்ட வலியே நமக்கு குணமாக எடுத்தேன், அப்போ நம்ம இனிமேல் பழையபடியே நம்ம சைவ மதத்துக்கே தான் இருக்கணும், அதுதான் நல்லதுங்கிற மாதிரி தோணி மாறிடுறார். இதை கேள்விப்பட்ட அந்த ராஜா என்ன பண்ணுறான், மகேந்திர பல்லவன், அது எப்படி நீ மதம் மாறுவ, அதனால் உனக்கு இது பண்ணுற சொல்லிவிட்டு பனிஷ்மெண்ட் மாதிரி என்னென்ன அது உபதிரவம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறார் அவரை. ஆனால் எல்லாத்தையுமே இவர் என்ன பண்ணுறார், நற்றுணையாவது நமச்சிவாயமே அப்படின்னு நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு எல்லா கஷ்டத்துலேருந்தும் வெளியில் வந்துடுறார். இப்படி போயின்னு இருக்கு இவரோட வாழ்க்கை. அப்போது மன்னிப்பு கேட்டு ராஜா கிட்டக்க மன்னிப்பு கேட்குறாரு. இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க, எந்த மதமாக இருந்தாலும் பகவான் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி. இப்படி இருந்துட்டுருக்கிறது இவர் கோவிலாக போயிட்டு உழவார பணி மேற்கொள்வார். அதாவது பழைய கால சிவன் கோவிலில் இருக்கிற குப்பைகள், செடி, புல், பூண்டெல்லாம் எடுத்து அந்த கோயிலெல்லாம் அந்த பிராகாரத்தெல்லாம் சுத்தம் பண்ணி இவர் கூட நிறைய தொண்டர்களும் போவார். இவர் விடாத எல்லா கோயிலுக்கும் போயின்ட்டுருக்கு. அப்படி இப்போ வேதாரண்யம்ங்கிற ஊரில் போகிறது, அங்கே ஒரு பல்லக்கில் திருஞான சம்பந்தர் குழந்தையாக இருக்கிறதுனால அவரை பல்லக்கில் வச்சு தூக்கி எடுத்துன்னு போகிறான். இவருக்கு திருஞான சம்பந்தர்னு தெரியாது. சரி ஏதோ குழந்தை சிவனடியார் போகிறாருன்னு, இந்த வயசான காலத்தில் இவருக்கு அப்போவே நல்ல வயசாகிடுது, இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த சிவனுக்கு தொண்டு செய்யணும், சிவன் அடியார்களுக்கு பண்ணணும்னு அந்த பல்லக்கை சுமந்துட்டு இவரும் அந்த பல்லக்கக்காராலோடையே போகிறார். அப்படி போயின்னு இருக்கிறது அந்த ஒரு வேதாரண்யம் இறங்கிடுறான். இறங்கின உடனே இந்த ஊரில் உழவார பணி மேற்கொள்கிற அப்பர்னு ஒருத்தர் இருக்கார், மாணிக்க வாசகர்னு பேர். அவரை பற்றி தெரியுமான்னு இந்த திருஞான சம்பந்தர் எல்லார்கிட்டையும் கேட்குறா. அப்படி கேட்டுன்னு இருக்கிறது பல்லக்கு தூக்கின்னு வந்த வயசானவர் குழந்தை, நீ யாரை தேடுறப்பா, நான் தான் அந்த திருநாவுக்கரசர் அப்படி. இதை கேட்டவுடனே திருஞான சம்பந்தருக்கு அவ்வளோ ஷாக் ஆகிடுது. என் பேர்பட்ட மகான் நீங்கள் என்னை இவ்வளோ தூரம் தூக்கின்னு வந்தேலா, என்ன இப்படி பண்ணிட்டல, எனக்கு இந்த பாவத்தை நான் எப்படி போக்கிப்பேன்னு 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டு அவர் பேசுகிறார். இல்லைப்பா, நீ சின்ன குழந்தையிலே இவ்வளோ ஞானஸ்தனாக இருக்க, நான் ஒன்றுமே பண்ணலை, சிவனடியார் வெறும் நமச்சிவாயம் தான் சொல்கிறேன், எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறா. ஸோ 2 பேருமா சேர்ந்துட்டு அந்த வேதாரண்யம் கோயிலுக்கு போகிறான். அந்த வேதாரண்யம் கோயில் பல வருஷங்களாக பூட்டி கிடக்கு. அந்த கதவையே திறக்கவும் முடியல. கதவை திறந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி திறக்க வச்சாலும் கோயிலே இடிஞ்சு விடுற மாதிரி அவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது. ஸோ அப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறார் 2 பேரும். சரி, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் பாட்டு, நம்ம 2 பேரும் பாட்டு பாடுவோம், கோயில் சிவபெருமான் திறக்க வைப்பார்னு எல்லாம் ஊர் ஜனங்க அவ்வளோ பேரும் இருக்கா. பாட்டு பாடுறார். முதல்ல திருநாவுக்கரசர் பாடுறார், நிறையா பாட்டு பாடுறார். பாடினா ஒரு 10-15 பாட்டுக்கு அப்புறம் கோயில் கதவு தானாக திறக்கிறது. எல்லோரும் உள்ளே போய் சிவ தர்சனம்லாம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி கோயில் கதவு சாத்தனமே. அதுக்கு திருஞான சம்பந்தர் சொல்கிறார், நான் பாட்டு பாடுறேன் இப்போது அப்படிங்கிற. சரிப்பா நீ பாடு அப்படின்னா திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு தான் பாடுவார். கோயில் கதவு மூடிட்டுருது. இதை கேட்டுட்டு திருநாவுக்கரசருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுறது. நம்ம எவ்வளோ பாட்டு பாடினோம் கதவை திறக்கிறதுக்கு, இந்த குழந்தை ஒரு பாட்டிலேயே கோயில் கதவை மூட வச்சுட்டான், நம்மளோட இவன் தான் பெரிய பக்திமானாக இருக்கணும்னு நினச்சிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறேன். உடனே திருஞான சம்பந்தர் கேட்குறாரு, என்னாச்சு பெரியவரே? அப்போ தான் சொல்கிறார், அப்பர் அப்படின்னு கூப்பிடுறேன். என்ன அப்பரே, என்னாச்சு அப்படின்னு. இல்லை, நான் அவ்வளோ பாட்டு பாடினேன் கோயில் கதவை திறக்கிறதுக்கு, நீ ஒரு பாட்டு பாடின குழந்தை, உடனே திறந்து மூடின்னு கொடுத்தேன் அப்படின்னு.
அப்போ அதுக்கு திருஞான சம்பந்தர் சொல்வார், அது அப்படி இல்லை, நீங்கள் பாடின பாட்டை கேட்டு சிவபெருமான் மயங்கி போயிட்டார். ஸோ கோயில் கதவு திறக்கிறதுக்கு அதுதான் லேட்டாச்சு. என்னோடய பாட்டு ஐயோ போதும்ப்பா, ஒரு பாட்டே போதும் நீ பாடினதுன்னு அப்படி காதை பொத்திக்கிற மாதிரி மூடின்ட்டார் அப்படின்னு சொல்கிறார். இதுவாறு இவர்கள் இருவருமா பல ஊர்களுக்கு க்ஷேத்திரங்களுக்கு சென்று உழவார பணி நல்லது பண்ணிட்டு வரா. அப்படி இருக்கிறதே ஒரு முறை இவர் இன்னொரு ஊருக்கு போயின்னு இருக்கார். போனால் அந்த ஊரில் அப்பூதி அடிகள்னு எங்கே பார்த்தாலும் திருநாவுக்கரசரோட தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசரோட சாப்பாடு இடம், சத்திரம்னு எங்கே பார்த்தாலும் இவர் பேராகவே இருக்குது. இவருக்கு ஒன்றும் புரியல. அந்த ஊரில் கேட்குறா, என்னப்பா இப்படி எல்லாம் இவரோட பேரில் இருக்கேன்னு. இல்லை, இந்த ஊரில் அப்பூதி அடிகள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இந்த தான தர்மம்லாம் பெரிய பணக்காரர், அவர் தான் பண்ணுறாருன்னு. சரி, அவர் வீடு எங்கே இருக்க சொல்லுங்கன்னா போகிறா காமிச்சிட்டு. ஸோ இவர் வயசானவராக போய் வாசத்திண்ணையில் உக்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ உள்ளேருந்து அவள் அம்மாவெல்லாம் வரா. என்னப்பா யார் நீங்கன்னா, இந்த மாதிரிம்மா இந்த ஊர் ஏதோ அப்பூதி அடிகளாக, நான் அவரை பார்க்கணும், உள்ளே இருக்காரா. அவரும் வரார். வந்தவுடனே வாங்கோ, சிவனடியாராக இருக்கையில் வாங்கோ, எங்கள் வீட்டில் நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு தான் போகணும். நாங்கள் திருநாவுக்கரசரோட பெரிய சிஷ்யர், நாங்கள் பக்தர்கள், அவரை மாதிரி சிவனடி தொண்டு செய்கிற வார்த்தை நாங்கள் எல்லாம் பண்ணுறோன்னு அவள் பெருமையாக சொல்லிக்கிறேன். அப்போ எல்லாம் கேட்டுவிட்டு, அப்படியா, அப்போ நான் தான் அந்த திருநாவுக்கரசர்னு ஒன்று. அந்த அப்பூதி அடிகளுக்கும் அவள் ஒய்ஃபு குழந்தைகள் எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுறது. கட்டாயம் நீங்கள் இருந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி அமுது உண்டுட்டு தான் போகணுன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறான். அப்போது அந்த அப்பூதி அடிகள் தன்னோட பையனை கூப்பிட்டு கொல்லை பக்கம் போய் வாழை இலை பறிச்சுட்டு வா சாப்பிட்றதுக்குங்கிற. அந்த குழந்தை போகிறான். பையன் போனவுடனே ஒரு பாம்பு தீண்டி இறந்து போய்ட்றான். உடனே சாப்பாடு அதை யாருக்கும் சொல்லலை. பெரிய மகான் வந்திருக்கார், நம்ம இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதுன்னு சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி போட ஆரம்பிக்கிறா. இலையில போட்டாச்சு. இவர் கூப்பிடுற, எங்கே உன் குழந்தை எங்கே, அவன் தானே நின்றுட்டு இருந்தானே, கூப்பிட அவனேன்னு. அப்போது அடக்க முடியாமல் துக்கத்தில் சொல்கிறா. உடனே அந்த குழந்தைய கொண்டு வர சொல்லி படுக்க வச்சு அப்போ பாட்டு பாடுற. பாடி எந்த பாம்பு கடிச்சதோ அந்த பாம்பே அந்த குழந்தையோட விஷத்தை கடித்த இடத்துலேருந்து எடுத்துன்னு விடுறது. குழந்தை தானாக எழுந்துடுறோம். அப்பேற்பட்ட ஒரு பக்தியில் பாட்டு பாடி சிவனோட இதில் எல்லாருக்கும் அவ்வளோ நல்லது பண்ணிட்டு வர்றார் அந்த திருநாவுக்கரசர். ஸோ இப்படி அந்த குழந்தைக்கு காப்பாற்றி கொடுத்ததுனால அந்த ஊரில் அவ்வளோ ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லோரும் கொண்டாடுறான். இது மாதிரி பல ஊர்களுக்கு போகிறார். கடைசியில் திருப்புகலூருங்கிற ஊருக்கு சிவபெருமான்கிட்ட வேண்டுறார், எனக்கும் வயசாகிடுத்து, உழவார பணி என்னால் முடிஞ்சதெல்லாம் நானும் பண்ணிட்டேன், இனிமேல் எனக்கு மேலே இதுக்கு இஷ்டம் இல்லை, சிவபெருமானே என்ன நீ அழிச்சிக்கோங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுறேன். ஸோ அந்த பாட்டு பாடி முடித்த உடனேயே அந்த ஊர் சிவஸ்தலத்தால் சிவபெருமானோட இரண்டரை ஜோதியாக கலந்து சிவபெருமானோடவே ஐக்கியமாயிட்டார். ஸோ குழந்தைகளே, திருநாவுக்கரசர் என்ற ஒரு நாவுக்கே அரசர். இவர் பெயர் அப்படி ஒரு திருப்பெயராக அமையிறது. அப்பர்னு சொல்லுவா. இயற்பெயர் மருள் நீக்கியார்னு பேர். இவரோட கதையை கேட்டு நீங்களும் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி குழந்தைகளே. வாழ்க வளமுடன். வணக்கம்.